அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் மாதம் என்பது வெறும் பசியோடு இருக்கும் மாதம் அல்ல, அது நம் குணங்களை பட்டை தீட்டும் மாதம். இன்று நாம் பார்க்க போகும் சிந்தனை இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு நற்செயலை பற்றியது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ் தூய்மையானவன், அவன் தூய்மையானவற்றையே ஏற்றுக்கொள்வான். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். இச்சிறிய பொன்மொழி நமக்கு பெரிய பாடத்தை கற்றுத்தருகின்றது. உள தூய்மை நாம் செய்யும் நோன்போ தொழுகையோ அல்லது தான தர்மமோ அவை பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக இல்லாமல் இறைவனுக்காக மட்டுமே இஹ்லாசுடன் செய்யப்பட வேண்டும். நாம் தர்மம் செய்யும் பொருள் ஹலாலான வழியில் சம்பாதித்ததாக இருக்க வேண்டும். அசுத்தமான வழியில் வந்த கோடிக்கணக்கான ரூபாய்களை விட நேர்மையான வழியில் வந்த ஒரு ரூபாய் இறைவனிடம் மிக உயர்ந்தது. கொடுப்பதில் இருக்கின்றது மகிழ்ச்சி. ரமலான் மாதத்தில் நாம் அதிகம் ஓதும் குர்ஆனும் நாம் வைக்கும் நோன்பும் நம்மிடம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் பிறருக்கு கொடுப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மற்ற காலங்களை விட ரமலான் மாதத்தில் வீசும் காற்றை விட வேகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்று உங்கள் இஃப்தார் தட்டில் இருக்கும் உணவில் ஒரு பகுதியை அருகில் இருப்பவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு புன்னகை அல்லது ஒரு கனிவான வார்த்தை கூட தர்மம் தான். தூய்மையான எண்ணத்தோடு நீங்கள் செய்யும் ஒரு சிறிய தர்மம் உங்கள் நோன்பிற்கு ஒரு முழுமையை தரும். இறைவன் நம்முடைய நோன்புகளையும் தர்மங்களையும் அவன் தூய்மையாகவே அளவிடுகின்றான். இந்த ரமலானின் நம் கரங்களை மட்டுமல்ல, நம் இதயங்களையும் பிறருக்கு கொடுப்பதற்காக திறந்து வைப்போம். யா அல்லாஹ், எங்களின் அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் வாழ்வாதாரத்திலும் எண்ணங்களிலும் தூய்மையை வழங்குவாயாக. ஆமீன்.